அண்ணா வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கா. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன். நான் கண்டிப்பாக என்ன வருதோ அது சொல்கிறேன். என் புத்தி கேட்டின அளவுக்கு இந்த அபங்கத்தை நான் எவ்வளோ புரிஞ்சுட்டேனோ அது சொல்கிறேன். பெரியவாள்லாம் இருக்கா, நான் அதாவது தப்பு பண்ணால் க்ஷமிக்கணும். நான் இன்னைக்கு வந்து அண்ணாவோட அபங்கம் எடுத்துட்டு இருக்கேன். உதாரணம் வந்து அபங்கம் எடுத்துட்டு இருக்கேன். कुंडली खवरते श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की जय, माऊली ज्ञानेश्वर महाराज की जय, जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय, शांति ब्रह्म एकनाथ महाराज की जय, प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय। अलंकापुरी पुण्य भूमि पवित्र तिथेनांततो ज्ञान राजा सुपात्र तया ठविता महापुण्य राशी नमस्कार माझा सद्गुरु श्री ज्ञानेश्वराची। ओम नमो जी आद्या वेद प्रतिपाद्या जय जयश्व संवेद्या आत्मरूपा देवा तुझे गणेशो सकळमती प्रकाशो मने निवृत्तिदाशो अवतारी जोजी। पंढरी सारिका क्षेत्र नाही कुंडलिका सारिका भक्त नाही विठोबा सारिका दैवत नाही तुकाराम सारिका सद्गुरु नाही। राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि 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 कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि। उदार गुणवंता सद्गुरु उदार गुणवंता उदार गुणवंता सद्गुरु उदार गुणवंता उदार गुणवंता सद्गुरु उदार
உதார குணவந்தா சத்குரு உதார குணவந்தா அப்படின்றார் அண்ணா. உதாரன்னா என்னன்னா சமிருத்தியா நிறைய இருக்கிறது தான் உதார. சமிருத்தியா இருந்தா மட்டும் போதாது, அது 4 பேருக்கு கொடுக்க தெரியணும் அப்படின்றார். சமிருத்தியா இருக்கு, 4 பேருக்கு கொடுத்துட்டோம், ஆனா கொடுத்த அப்புறம் ஐயோ கொடுத்துட்டோமே ஃபீல் பண்ணாதபடி, எதையும் எதிர்பார்க்காதபடி இருக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா சமிருத்தியா இருக்கு, 4 பேருக்கு கொடுத்துட்டோம், ஆனா கொடுத்த அப்புறம் நம்ம கிட்ட அது குறைஞ்சு போச்சுன்னு இல்லாதபடி நம்ம கிட்ட எப்பவுமே நிரந்தரமா இருக்கிற சமிருத்தியா இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற பொருளும் சரி, அதை நம்ம எதுக்கு விதரணம் பண்றோமோ அது ரெண்டுமே வசதியான விஷயத்துக்கா இருக்கணும், லௌகீகமான விஷயத்துக்கு இருக்க கூடாது. இப்ப நிறைய பேர்கிட்ட இந்த லோகத்துல பார்த்தா சமிருத்தியா வச்சுன்னு இருப்பா, விதரணமும் பண்ணுவா, ஆனா வச்சுன்னு இருக்கிற பொருளும் வசதியா இல்லாம இருக்கும், கொடுக்குற நோக்கமும் சரியில்லாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டெரரிஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா அவள் சமிருத்தியா வச்சுன்னு இருக்கா, விதரணமும் பண்றா, ஆனா நோக்கமும் சரியில்லை, பொருளும் சரியில்லை. அப்படி இல்லாம உதாரணம் மட்டும் சொல்லிண்டா போராது, அவன் வச்சுன்னு இருக்கிற விஷயமும் சரி நோக்கமும் வசதியா இருந்தா அது யாருக்கு கொடுக்கறாளோ அவளும் மேலும் மேலும் வசந்துண்டே போவா. நம்ம கொடுக்கறதுனால அவ இறங்கி போயிடக்கூடாது எந்த விதத்திலையும். அதுதான் உதார குணம்னு இந்த இடத்துல அண்ணா சொல்றா. ஏமே யார் சத்குருநாத்தாள் கிட்ட வரானோ, சத்குருநாத்தாள்னா யாரு? சத்குருநாத்தானா அவர்கிட்ட உதார குணம் இருக்கணும், அவர்கிட்ட சமிருத்தியா இருக்கணும். அவர்கிட்ட எது சமிருத்தியா இருக்கணும்னு பார்த்தோம்னா ஆத்ம வித்யை சமிருத்தியா இருக்கணும். ஆத்ம வித்யை அவர் மட்டும் வச்சுண்டு தனக்கு மட்டும் வச்சுண்டு ஒரு குகைக்குள்ள இருக்காதபடி 4 பேருக்கு ஆசாசியா அந்த ஆத்ம வித்யை கொடுக்கறபடி இருக்கணும். பெயர் பண்றதுக்கோசரம் பண்ணக்கூடாது, நம்ம அண்ணா மாதிரி இருக்கணும் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல தோன்றது. இதுதான் சத்குரு உதார குணவந்த அப்படின்னு இந்த இடத்துல சொல்றா. விட்டல 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 விட்டல. அடுத்த பதத்துல மாஜே ஸ்ரீ ஹாத் ராக்கிலா மாஜா அமுல்ய ரத்னதிலா அப்படின்றா. குருநாதாளோட ஹஸ்தத்தை நம்ம மேல சிரசுல வச்சு அவர்கிட்ட என்ன சாநித்தியம் இருக்கோ அதை அப்படியே நம்மளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறார். இதை செய் அதை செய், இந்த சாதனத்தை செய் அந்த சாதனத்தை செய்யன்னு நம்மளெல்லாம் சொன்னா நம்மளால முடியுமோ முடியாதோ, அப்படியே முடிஞ்சாலும் அது எந்த காலத்துல முடியுமோ நம்மளுக்கு தெரியாது. சோ அவருக்கு தான் தெரியும், சத்குருநாத்தாளுக்கு தான் தெரியும் நம்மளால எது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால அவர் ஹஸ்தத்தை நம்ம சிரசுல வைக்கிறதுக்கு மூலியமா
நம்மளுக்கு என்ன ஆத்ம வித்யை அவர் வித்தரணம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது அப்படியே நம்மளுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுறது. இது யார் பண்ணுவானா? அம்மா மௌலின்னு சொல்லுவோமே, மௌலி ஞானேஸ்வர மகாராஜுக்குன்னு சொல்றோம் இல்லையா, அம்மாவுக்கு தான் அந்த கருணையே உருவமா இருப்பா இல்லையா, அந்த அம்மால தான் பண்ண முடியும். இததான் துக்காராம் மகாராஜ் ஒரு இடத்துல சொல்றா, लेखुराचे हित जाने माऊलीचे चित्त, जाने माऊलीचे चित्त, ऐसी कलवल्याची जाती खरी लाभवे ना प्रीती, खरी लाभवे ना प्रीती அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அம்மா எப்படி தன்னோட குழந்தையோட ஹிதத்தை மட்டும் நினைச்சுட்டே இருப்பாளோ அந்த மாதிரி அவளோட வாத்சல்யமான குணம் இருக்கு இல்லையா. காலையில அண்ணா சொன்ன மாதிரி சத்குருநாத்தால் அம்மாவோட நம்ம சத்குருநாத்தால மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு எது ஹித்தோன்னு பார்த்து பார்த்து செய்வா. ஆனா எப்படி இப்படி டிரான்ஸ்பர் பண்றா, ஷார்ட் கட்டா இருக்கேன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. ஏன்னா சத்குருநாத்தாளுக்கு தெரியும் நம்ம யோகிதை என்னன்னு. நம்மலாம் அவ்வளவு பிரயத்தனம் பண்ணுவோமான்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே சமயத்துல நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான சுலபமான சாதனைகள் பண்ண வைக்கிறார். ஆனா அந்த சாதனையை பண்றதுக்காக வேண்டி இருக்கிற ஸ்ரத்தையையும் கொடுத்து, தைரியத்தையும் கொடுத்து, மேதாவையும் கொடுத்து, ஞானத்தையும் கொடுத்து, இன்னும் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்து அந்த சுலபமான சாதனையை பண்ண வைக்கிறா. அதுதான் அமுல்ய ரத்னதிலா அப்படின்னு சொல்றா. இப்படி எல்லாம் நம்மளுக்கு அனுகிரகம் பண்றாளே அந்த சத்குருநாத்தாளுக்கு நம்ம பிரதியா என்ன பண்றதுன்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரோட சரணாகதியில எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க தான் கதின்னு ஆத்மார்த்தமா நம்ம கண்ணுல இருந்து 2 சொட்டு ஜலம் விடுறது தவிர நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த சத்குருநாத்தாளுக்கு. இதுதான் மாஜே ஸ்ரீ ஹாத்துராக்கிலா மாஜா அமுல்ய ரத்னதிலா அப்படின்றா. விட்டல ராமகிருஷ்ண ஹரி உச்சாரிலா மாஜா அபார கருணா கேலா அப்படின்றா. சாதனைகள்லாம் பார்த்தோம்னா அஷ்டாங்க சாதனை பண்ண முடியுமா? முடியாது. ஹோமங்கள் பண்ண முடியுமா? முடியாது. தியானம் தபஸ் ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. வேதாந்த விசாரம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இந்த மாதிரி பார்த்தோம்னா எந்த விதமான சாதனையும் நம்மளால பண்ண முடியாது. ஆனா எந்த சுலபமான சாதனைய புடிச்சுக்கணும்ன்றதும் நம்மளுக்கு தெரியாது. நம்மளை பார்த்தாலே சத்குருநாத்தாளுக்கு தான் தெரியும் இவன் எதுக்கு யோகிதை, இவனால எது பண்ண முடியும்ன்றது சத்குருநாத்தாளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சு அவர் பண்றார் பிரேமையோட ராமகிருஷ்ண ஹரி உச்சாரிலா. ஆனா பாக்கிறதுக்கு வேணா அந்த ராமகிருஷ்ண ஹரின்ற மந்திரம் ரொம்ப சாதாரணமா நம்மளுக்கு தோணலாம். ஆனா அது மகா மந்திரம். அது எடுத்து வைக்கும் போது உணரல. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது. சத்குருநாத்தாள் நம்ம கரையறதுக்காக வேண்டி இதை பிடிச்சுக்கோன்னு சொன்னாரே, அந்த நம்பிக்கையோட இந்த ராமகிருஷ்ண ஹரி அப்படின்ற மகா மந்திரத்தை நம்ம நாக்க பழக்கப்படுத்தி சொல்லி 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 நம்ம ஹிருதயத்துல அதை பிரதிஷ்டை பண்ணிக்கிறோம். அப்படி பண்ண பண்ண என்ன ஆறதுன்னா, கண்டீன் தரிலா கிருஷ்ணமணி அவகாஜனீம் பிரகாஷ காலவாட்டும் ஏகமேகாம் வைஷ்ணவனிகா சம்பிரமா வாக்குலியா பிரம்மாதிகா உத்தமலோகாதாக்கௌ அப்படின்னு ஒரு அபங்கத்துல துக்காராம் மகாராஜ் சொல்றார். கண்டத்துல தரிச்சுக்கிறோம் இல்லையா, கண்டீன் தரிலா கிருஷ்ணமணி, அந்த நிமிஷத்துல இருந்து வெளியில இருக்கிறது எல்லாமே அவகா ஜனீம் பிரகாஷ அப்படின்றார். எல்லாமே மாறிடுறது. நம்ம அவ்வளோ நாளைக்கு எதெல்லாம் துன்பம்னு நினைச்சு பட்டுன்னு இருந்தோமோ அந்த கஷ்டத்தெல்லாம் அவர் அப்படியே வாழ்க்கை நடத்துறதே ரொம்ப ஜிலு ஜிலுன்னு ஈஸியா எடுத்துன்னு போயிடுறார். நம்மளுக்கு அந்த நாமாவை சொல்லி 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 நம்ம எங்க வேணா சொல்லலாம், எப்ப வேணா சொல்லலாம். அதுவும் துக்காராம் மகாராஜ் ஒரு அபங்கத்துல சொல்றா, முக்கி விட்டலாச்சே நாம மக கைச்சா பவ பிரம चालता बोलता काता जेविता निद्रा करिता मुखी विठ्ठलाचे नाम मग खैचा भव ब्रह्म. நம்ம வாயால நாம சொல்ல 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 நம்ம சம்சாரத்துல இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் சுத்தமா போயிடுறதா. ஆனா
பிராரப்தமா எந்த கர்மாவை அனுபவிக்கணுமோ அதே லாப நஷ்டம் சுகதுக்கம் மான அவமானங்கள்லாம் பட்டுண்டு தான் இருப்போம். ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாம போயிடுறது. ஏன்னா எந்நேரமும் அந்த ராமகிருஷ்ண ஹரி அப்படின்றது நம்மளுக்கு துவனிச்சுட்டே இருக்கு உள்ள. எப்பெல்லாம் சொல்லலாம், சாலதா நடக்கும்போது, போலதா பேசும்போது, காத்தா சாப்பிடும்போது, ஜேவிதா நித்ரா கரிதா ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது கூட சொல்லிட்டு இருக்கலாம், தூங்கும் போது கூட சொல்லலாம். இப்படிலாம் பண்றதுனால முக்கிய விட்டலா சேனாமா மக கைசா பவபிரம. அதுதான் இந்த இடத்துல அண்ணா நம்மளுக்கு சுலபமான இத கிருப பண்றார். இப்பேற்பட்ட அமூல்ய ரத்னத்தை நம்ம கிட்ட கொடுக்குறா. இதுதான் அமூல்ய ரத்னதிலான்னு இந்த இடத்துல வர்றது. துகாராம் மகாராஜ் சொல்றார், குருநாதாளோட உண்மையான அனுகிரகம் என்ன, நம்ம எதனால அவரை போய் நாடுறோம்னு பார்த்தோம்னா, அவ இலட்சணமா இருப்பாளாம். இலட்சணம்னா இந்த லோகத்திலேயே இருந்துட்டு இருப்பா, ஆனா ரொம்ப தெய்வீகமா ரொம்ப பரமானந்தத்துல இருப்பா. இந்த லோகத்திலேயே இருந்துட்டு இருப்பா, ஆனா மோட்ச நிலையில இருப்பா. இந்த லோகத்திலேயே இருந்துட்டு இருப்பா, ஆனா சித்த புருஷர்களா இருப்பா. அப்படி வந்தவாதான் ஞானேஸ்வர் மகாராஜ், துகாராம் மகாராஜ், ஏக்நாத் மகாராஜ். இப்ப நம்ம அண்ணாவும் அப்படிதான் இருக்கா. நம்ம நம்மளோடலாம் அவ பேசுறாளே, நம்மள மாதிரி இருக்காளேன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. அவளாம் அந்த லோகத்துல இல்லாம இங்க இருக்கிறது நம்மளுக்கு தான் லாபம். அதுதான் சத்குருவான் சோனி சாம்படேன சோயன்ற அபங்கத்துல ஆப்பனா சாரிக்கே கருதி தற்கால அப்படின்றா. மோட்சம்னா என்னன்னு பார்த்தோம்னா ஸ்வானுபவம் தான். நம்ம தேக புத்தி சரீர புத்தியெல்லாம் எடுத்துட்டு நம்மளுக்கு ஆத்ம புத்தியை கொடுக்குறா பார்த்தீங்களா, அதுதான் மோட்சம்ன்றது. அவ எந்த நிலையில மோட்ச நிலையில இருக்காளோ, மோட்சம்னா என்னமோ நினைச்சுக்க கூடாது. இங்கே இருந்துட்டே அவளும் மோட்சத்துல இருக்கா, நம்மளையும் அந்த நிலைக்கு எடுத்துன்னு போய் விடுறா. அதுதான் அப்பனா சாரிக்கே கருதி தற்கால அப்படின்னு. அப்பேற்பட்ட அமூல்ய ரத்னத்தை நம்மளுக்கு கொடுக்குறா. விட்டல விட்டல கேவுனி ஹாத்த பண்டரி நேளா. நம்ம கைய புடிச்சுட்டு பண்டரி கழிச்சுன்னு போறா. எனக்கோ பாண்டுரங்கன்னா யாரும் தெரியாது, விட்டலன்னா யாரும் தெரியாது, பண்டரின்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு இருக்கிற என்ன பண்டரிக்கு அழிச்சுன்னு போறா. எப்படி முதல்ல அண்ணா குருநாதாள் சரீரத்துல தலையில கை வச்சு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை தயார்படுத்தி ராமகிருஷ்ண ஹரி அப்படின்ற நாமத்தை எடுத்து வச்சு அடுத்தபடியா மோட்சத்துக்கு கூட்டின்னு போறா. பண்டரின்னா என்ன, பூ வைகுண்டம் மோட்ச பூமி இல்லையா அது. அதை தவிர நம்மளுக்கு மோட்சத்துக்காக வேண்டி எந்த வித பிரயத்தனமும் நம்ம எடுக்க வேண்டாம். பண்டரிக்கு யார் போயிட்டு வராளோ அவளுக்கு மோட்சம் கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். அதுவும் சத்குருநாதாள் எப்படி சொன்னாலோ அதுபடி போயிட்டு வந்தா மோட்சம் கண்டிப்பா கிடைச்சாச்சு. ஆனா அப்படி சொல்லி அனுப்பிட மாட்டாளாம், கைய புடிச்சுண்டு நம்மள அழிச்சுன்னு போவான். பண்டரிக்கு அழிச்சுன்னு போயிட்டு அப்படியே பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணி வச்சிட மாட்டா. நம்மளுக்கு போற வழியெல்லாம் இந்த சாதுக்கள் சந்துக்கள் சரித்திரம் சொல்லி அழிச்சுன்னு போவா. இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே பார்த்தோம்னா லேக்குராஜ ஹிதம், அந்த அம்மாவோட இது தெரியறது பாருங்கோ. நம்மளுக்கு எது ஹிதம் அப்படின்னு அம்மா தான் கூட்டத்துல குழந்தைய தனியா விட மாட்டா, கையில கெட்டியமா பிடிச்சுப்பா. அந்த மாதிரி பிடிச்சு கூட்டின்னு போய் அந்த ரஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பண்டரியில இருக்கிற அந்த சந்திரபாகா தீர்த்தத்துக்கிட்ட இருக்கிற ரஜஸ லோட்டாங்கனம் பண்ணணும். அந்த சந்திரபாகா தீர்த்தத்தை பத்தி சொல்லி ஒரு சாதுக்கள் பத்தி சந்துக்கள் பத்தி சொல்லி பண்டரிநாதர் அவளோட குடும்பத்துல ஒருத்தரா இருந்து என்னெல்லாம் லீலைகள் பண்ணான்றதையும் நம்மளுக்கு சொல்லி, அதுதானே பக்த விஜயம் நம்ம சொல்றோம். அதெல்லாம் அண்ணா வாயால கேட்கணும், அண்ணாவோட பண்டரி போகணும். காலையில அண்ணா சொல்லிட்டு இருந்தா. அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு கேட்கும் போது கேட்க 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 என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு விரகம் ஜாஸ்தி ஆயிடுறது. பாண்டுரங்கனை பார்க்கணும், சாதாரணமா கியூல நின்று போய் பாண்டுரங்கனை பார்க்கறது வேற. ஆனா இதெல்லாம் கேட்டு சத்குருநாதரோட நம்ம போய் தரிசனம் பண்றது, நான் சொன்னேன் இல்லையா, ஜனாபா இப்படிதான் இருந்தா, ஏகநாதர் இப்படிதான் இருந்தார் அப்படின்னு அவளை பத்தி சொல்ல 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 நம்மளுக்கு பண்டரீச்சா ராஜா உபபக்த காஜான்னு அவர் நின்றுட்டு இருக்கும் போது அவர் சன்னதியில அழிச்சுன்னு போய் பாருப்பா இதுதான் பாண்டுரங்கன் காமிக்கும் போது நம்மளோடய திருப்பி வந்துடுறாளாம். பாண்டுரங்கன் ஏறி உட்காந்துட்டு
நம்மளால அழிச்சிக்க முடியாது. ஆனா எப்படி குருநாதருக்கு நம்ம ஒரு சின்ன சரணாகதி பண்றது மூலியமா அவர் நம்மளுக்கு ஆத்ம வித்தையை கொடுத்தாரோ, நம்மளோட விரகத்தை பார்த்து பாண்டுறங்கன்னு நம்ம சத்குருநாதரோட வரும்போது நம்மளோட ஆத்துக்கு திருப்பி வந்துடுறார். அன்னில இருந்து நம்மளோட விளையாடிண்டு நம்மளோட பேசிண்டு நம்மளுக்குள்ள ஒருத்தனா ஆயிடுறார். நம்ம ஹிருதயத்துல அவரையும் பிரதிஷ்டை பண்றா. எப்படி நாமத்தை ராமகிருஷ்ண ஹரின்ற நாமத்தை நம்ம ஹிருதயத்துல பிரதிஷ்டை பண்ணாலோ இப்ப நாமாவை பிரதிஷ்டை பண்றா. பார்த்தேடா நம்ம சத்குருநாதாளோட நோக்கம் எவ்வளவு பெரிய இதுவா இருந்தது. நம்ம எல்லாம் அந்த மோட்ச மார்க்கத்துக்கு அழிச்சுன்னு போய் நாமாவையும் நாமியையும் பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துட்றா. நம்மளுக்கு இப்ப மோட்சமும் கிடைச்சாச்சு. இதோட சத்குருநாதாளோட இது முடிஞ்சது. ஆனா நம்ம அவருக்கு பிரத்தியா என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். விட்டல பிரேமாமணி சம்சார சிந்தா நாகி அப்படின்றா. அண்ணா இந்த இடத்துல சொல்றா, மோட்சத்துக்காக வேண்டி நம்ம எந்தவித பிரயத்தனமும் படல. ஆனா நம்மளுக்கு இந்த சம்சாரத்துல இருந்துட்டே இருக்கும் போதே மோட்சம் கிடைச்சாச்சு. சோ நம்ம எந்த விதமான துன்பத்தையும் அனுபவிக்காம சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். சிரஸ்ல கைய வச்சு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு. ஆனா இந்த சம்சார லோகத்துல நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஜனனம் மரணம்ன்ற அந்த சக்கரம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம எப்படி கட்டை வெளில வர்றதுன்ற ஒரு விசாரம் தான் எல்லாருக்கும் இருக்கணுமே தவிர, ஆனா இந்த லோகத்துல எல்லாரும் லௌகீகமா தான் விசாரப்பட்டு இருக்கா. ஆனா நம்மளுக்குலாம் அந்த கவலை இல்லை. ஏன்னா சத்குருநாதாள் அந்த ஜனனம் மரணம்ன்ற சக்கரத்துல இருந்து நம்மளை கட் பண்ணி விட்டுறா. ஆனா முக்கியமான விஷயம் இங்க என்ன பார்க்கணும்னா, நம்ம சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு நாமா பழக்கப்படுத்தி நம்மளுக்கு மோட்சத்தை கொடுத்ததுனால அப்பவே நம்மளுக்கு துன்பம்னா என்னன்னு தெரியல. நம்ம சத்சங்கத்தை அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஜனனம் மரணம்ன்ற சக்கரத்துல இருந்து நம்மளை கட் பண்ணி விட்ட உடனே அதுதான் மூலமா இருக்கு சுகதுக்கத்துக்குலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஆனா இன்னொன்னு சொல்றா, ஒருவேளை நான் இங்க திருப்பி கர்ப்பவாசம் பண்ணி பிறந்து இருக்கணும்னாலும் நான் தயார். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இதே விட்டலன், இதே குருநாதர், இதே சாதுக்கள், சத்சங்கம் இது எல்லாமே எனக்கு இருந்தா நான் அடியாருக்கு அடியாரா இருக்கிறதுக்கு தயார். இதுதான் துகாராம் மகாராஜ் ஒரு அவங்கத்துல துகாமனே கர்ப்பவாசி சுகே ஜாலாவே ஆமாசி ஜாலாவே ஆமாசி சுகே ஜாலாவே ஆமாசி வாயினா ஆவடி ஏச்சி மாதி சர்வஜோடி மாதி சர்வஜோடி ஏச்சி மாதி சர்வஜோடி அப்படின்றா. மறுபடியும் கர்ப்பவாசம் பண்றதுக்கும் நம்மள தயார் பண்ணி வைக்கிறா. அப்படின்னா நம்மளுக்கு இங்க எந்த விதமான கஷ்டமும் இல்லாம இருக்கும். அதுதான் அந்த கண்டீன் தரிலா கிருஷ்ணமணின்ற அபங்கத்துல அந்த காலவாட்டும் ஏக்கம் வைஷ்ணவனிகா சம்பிரமான்னு சொல்றா துகாராம் மகாராஜ். எதை சொல்றான்னா, காலான்ற தன்னோட அனுபவம்ன்ற ஒரு பிரசாதத்தை இங்க இருக்கிற வைஷ்ணவாளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அப்போ பிரம்மலோகத்துல இருந்து பிரம்மாதி முனிவர்கள்லாம் பார்த்து பொறாமப்படுறா, இவாளுக்கெல்லாம் சத்சங்கம் கிடைக்கிறதே அப்படின்னு. சோ வாக்குலியா பிரம்மாதிக்கான்னு அவளை வெறுப்பேத்துற மாதிரி எங்களுக்கு தான் இது கிடைச்சிருக்குன்னு சொல்லிக்கிறா. அப்பேற்பட்ட அமூல்ய ரத்னத்தை நம்ம குருநாதர் நம்மளுக்கு தரார். இப்படி சிரஸ்ல கைய வச்சு ஹஸ்தத்தை வச்சு நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ராமகிருஷ்ண ஹரி ஜபம் எடுத்து வச்சு நம்மள பண்டரி கேஷன் போய் நம்மளுக்கு மோட்சத்தை வாங்கி கொடுத்து எல்லாம் பண்றாரே, இதெல்லாம் யார் இங்க பண்றான்னு அண்ணா சொல்றானா, துகாராம் மகாராஜ். நம்ம இந்த அபங்கத்தை இப்ப பார்க்கும் போது நிறைய துகாராம் மகாராஜோட அபங்கத்தை அப்பப்ப பார்த்தோம். அப்பேற்பட்ட துகாராம் மகாராஜ் நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காளே, அவளுக்கு அண்ணா அவரோட கிருத்தஜ்ஞையை தவிர நம்ம எப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்கும் போது சரணாகதி பண்ணோமோ, இப்போ எல்லாமே கிடைச்சு நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து அவளோட நிலைக்கு கூட்டின்னு போன அப்புறமும் ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியும், சரணாகதி மட்டும்தான் பண்ண முடியும். சோ இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு இந்த கிருத்தஜ்ஞையை நான் அண்ணாக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஏதாவது தப்பு இருந்தா எல்லாரும் நான் சமிக்கணும். இதுவும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த அபங்கத்தை நான் புரிஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். ஞானேஸ்வர மாவி ஞானராஜ மாவி ஞானேஸ்வர மாவி ஞானராஜ மாவி ஞானேஸ்வர மாவி ஞானராஜ மாவி ஞானேஸ்வர மாவி ஞானராஜ மாவி ஞானேஸ்வர 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 மாவி
ஜி ஷார்ப்பே வச்சு இது நல்ல பாடு கரெக்டாக ஒன்று बोलिए ले कुरे